வீரர்களே வீரர்களே, யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் யாராவது வந்து காப்பாத்துங்க, வாங்க. என்ன நடக்குது இங்க? வீரர்களே வீரர்களே, என்ன சத்தம் அது? மகாராஜா, இது 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 வந்து ஒரு மரம். அது 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 ஏன் இப்படி வளர்ற? வெளியே ஒரு பயங்கரமான மரம் வளர்ந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. வெளிய பெரிய மரம்னா என்ன அர்த்தம்? அந்த 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 ஜன்னல் வழியா கொஞ்சம் பாருங்க, அந்த பக்கம் பாருங்க மகாராஜா. அரசே, தெரியுதா? பயங்கரமான மரம். இந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே போகுது. இந்த வளர்ச்சியை தடுக்கலன்னா கூடிய சீக்கிரம் இதை நம்ம அரண்மனையே அழிச்சிடும் போல இருக்கு. மகாராஜா அவர்களே, என்ன ஆச்சு? காலியா, எங்களுக்கு உதவி செய்யத்தான் நீ வந்திருக்கியா? எப்பவும் நான் அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் அரசே. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு புரியுது. அந்த பிரச்சனையை போக்க முடியாம வீரர்கள் வேற களைச்சு போயிருக்காங்கல்ல. எனக்கு என்னவோ இது சாதாரண மரம் மாதிரி தெரியல. இந்த மரத்துல ஏதோ ஒரு தீய சக்தி ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மரத்தை இவ்ளோ நேரம் ஒரு சின்ன ஸ்லாம்பா கூட அவங்களால வெட்டி எடுக்க முடியலையே. நம்ம தலைவர் காளியா அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாரு தெரியுமா? யாராலையும் சாதிக்க முடியாத விஷயத்த நாம சாதிச்சா நமக்கு பேரு கிடைக்கும்னு சொல்லுவான். மகாராஜா அவர்களே, எனக்கு இந்த விஷயத்துல ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் யாருங்கிறது நிரூபிச்சு காட்டணும். இழுங்கோ.